ஆண்டோட வசனத்து மேலே இருக்கிற நம்பிக்கை, நம்ம அவர்கிட்ட போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, நம்ம இங்கே நல்லா இருப்போங்க நம்பிக்கையெல்லாம் வந்து ஒரு பக்கத்து ஓட்டையாகவே. அப்போ நமக்கு வந்து இந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் நம்ம சுற்றி இருக்கு எல்லாமே வந்து செய்யணும்னா அது விடுதலையோடு வேலை செஞ்சாரு. நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியாது, உலக பிரகாரமாக வர முடியாது. இப்போ சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா சர்ச்சுக்கு கஷ்டப்பட்டு சர்ச்சுக்கு வருவாங்க, வந்து சர்ச்சுக்கு போயிட்டு பைக்கெலாம் வாசி நல்லா ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட பிரச்சனைகள் வறுமைகள் கடன் எல்லாம் தீராமே இருப்பாங்க. இப்போ பார்த்தாலும் கடன் இருக்கு, எதுவுமே இருக்குது, நான் ஆண்டவருக்கு இருந்துகிட்டே இருக்கேன், எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஓட்டை எங்கே இருக்கா? அந்த நறுமணம் அவங்க கப்பல் அந்த விசுவாசத்துக்கு அப்புறம் அந்த ஓட்டை விழுது. அந்த ஓட்டையை சரி பண்ணணும்னா இந்த சுத்த இருதயம் நறுமணம் இருந்தாலும் அந்த விசுவாசங்கிற ஓட்டை வந்து ஆடப்படும். விசுவாச ஓட்டை எங்கே இருக்குன்னா நம்ம நடக்கிறதுல தான் இருக்கு. ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும், ஆண்டவர் சொல்கிற மாதிரி நடக்கும், இந்த வேத வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். நம்மளை நாமளே மாற்றிக்கிட்டு வரும்போதுதான் விசுவாசம் வந்து வளர்க்கணும். நம்மளோட வாழ்க்கை தரமும் வந்து உயரும், நம்ம ஆவிக்குரிய தரம் அதுவும் உயரும். நல்லவங்க அப்படின்னு சொல்கிறது வந்து மாற்றி தருகிறாரு. நம்ம நல்லவங்க இங்கே எப்படி இருந்தால் நமக்கு இருக்காதுன்னு அந்த மாதிரி தங்கமான வாங்குறவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் வரும்போது அவங்களுடைய இந்த வாழ்க்கை நாட்டுக்கு போகிற வாழ்க்கை ரெண்டு வாழ்க்கையும் நம்ம நினைச்சேன் சரியாகும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்ல வர்றாங்க. அந்த 23 அப்போ 23 பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னார். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனச்சாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னார். இது வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து ஜெயில பிடிச்சி போறாங்க. பவுல ஜெயில பிடிச்சி கோர்ட்டில் நிப்பாடி ஜட்ஜு முன்னாடி நிப்பாடுறாங்க. அப்போ வந்து இந்த வார்த்தை சொல்றாங்க. அப்போ இந்த வார்த்தை சொல்லும்போது அந்த கூட்டத்தில் யாராவது சொல்லலாம்ல, ஏன் மோசமானவங்க பார்த்து அப்போ எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அறிக்கைகிறாரு. அப்போ எவ்வளவு கவனமும் வந்து அவர் நடந்திருக்கிறாரு. அப்போ நம்மளும் வந்து யார் எதிர்கிட்ட போய் நின்னாலும் நம்ம பற்றி என்ன சொன்னாங்க, பைபிளை தூக்கியிருக்காங்க, அவங்க நல்லவங்க, சர்ச்சுக்கு போவாங்க, அவங்க நல்லவங்க, இவங்ககிட்ட ஒரு குறையுமே இல்லை. அதை நம்ம வாழ்ந்து காட்டணும். நான் இருக்கிற வரைக்கும் நான் குறையாட்ட